நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது, உங்களிடமிருந்து உங்களுடைய மனசுக்கிட்ட இருந்து உங்களை நீங்கள் வேறுபடுத்தி பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய மனசை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா உங்களால் வந்து கைட் பண்ணிக்க முடியும்னு அர்த்தம். ஓகே. ஸோ அப்படி உங்களுடைய மனசை வந்து நீங்கள் டிட்டாச் ஆனீங்கன்னா மனசுக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா எமோஷன்ஸை சூஸ் பண்ண முடியும். இந்த எமோஷனை நான் வந்து பிஹேவியராக மாற்றுறேன், இந்த எமோஷன் எனக்கு தேவையில்லை, நீ அப்படியே விட்டுரு, அடுத்த எமோஷனை கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு. மனது என்னதான் உங்களை தொடர்ந்து தொந்தரவு பண்ணி இருந்தாலும் கூட உங்களுடைய மனசை ஹேண்டில் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணுமோ அந்த விஷயத்தை உங்களால் செய்ய முடியும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ அதனால் என்றைக்குமே நம்ம எப்படி தவறாக புரிஞ்சிக்கூடாது. ஓவராக நம்ம எமோஷனலி அரெஸ்ட் ஆகி நம்மளுடைய மனசு தான் நமக்குள்ளே இதெல்லாம் தோணிக்கிட்டு இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் லைனே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடாது. அது நமக்கு மென்டல் ஹெல்த்தை அதிகமாக பாதிக்கும். ஸோ டு க்ரோ யுவர் மென்டல் ஹெல்த் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் நாட் யுவர் மைண்ட், யூ ஆர் நாட் வாட் இஸ் யுவர் தாட், you are just what you are not what you even imagine, you are what is your behavior. அதான்